அம்மன் மீது பற்று கொண்டவர்கள் இந்த நிதியை உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பர்கள் அந்த தொண்டர்கள் எங்களுக்கு தந்து உதவினால் நாங்கள் முன்னுக்கு விரைவாக ஒரு மண்டபத்தை அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இவ்விடம் முத்தியங்காட்டு பகுதியில் உள்ள சட்டைமலை ஆதி துர்க்கையம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் தலைவராக நான் மார்க்கண்டி யுவராசா இருக்கிறேன். 5000 10,000 2000 இயன்ற அளவுக்கு மக்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த கட்டட வேலைகளையும் மற்ற இந்த பாலத்துக்கிட்ட எங்களுக்கு எங்கென்ற கோயிலின் சிறப்பு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பிற்பகல் 3 மணிக்கு தொடக்கம் 4:30 5 மணிக்குள்ளே பூசை நடக்கிறது. இந்த பூசையை நாங்கள் 57 பேருக்கு 57 பூசையாளரை சேர்த்திருக்கிறோம். இது பாரம்பரிய முறைப்படியாக இந்த கோயிலில் பொங்கல் நடக்கும். 3 வளர்ந்து வச்சு மடப்பண்டம் எடுத்து கத்தி நேர்ந்து இந்த ஆலயங்களில் உற்சவ ஆலயங்களில் தூக்கு காவடிகள் கூட வர்றது, மற்ற காவடிகள் வர பார்த்தோம். அப்படி நிறைய நடக்கிறபடியால் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கோயிலுக்குரிய அந்த போகிறக்குரிய வழி இல்லாமல் தான் இருந்தது. இதோட பிரபலியமான கோயில் என்றதாலையும் இதுக்கு முதல் இது புனரமைக்கப்படாமல் இருந்ததாலையும் இப்போ இதுக்குரிய பாலம் கட்டுறக்குரிய வேலையை குறிப்பிட்ட நிர்வாகம் இதை ஒழுங்குபடுத்தியிருக்கு. அந்த அமைப்பு ஒழுங்குபடுத்தியிருக்கு. வேலை திட்டங்கள் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் அந்த பழைய பாலம். இது யூஸ்வலாக இந்த பாலத்தெல்லாம் எல்லோரும் போய் வர்றது. ஆனால் இப்போ அது எல்லாம் பழுதடைஞ்சு வைக்கிறாங்க. இதனு ஈராவது தான் இதால் ஒன்று கேடுறெல்லாம் பழஞ்சு வைக்கிறாங்க. பாலை வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குரிய ஃபவுண்டேஷன் எல்லாம் நீட் பண்ணி போடப்பட்டிருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான இடமாக இருக்கேன். இந்த கோயிலுக்குரிய ஃபண்டுகளும் சரி சொன்னால் இது ஒழுங்குபடுத்தினாங்கன்னு சொன்னால் இந்த கோயிலையும் கட்டுறக்குரிய வாய்ப்புகள் இருக்குது பெருசாக. இது இப்போ ஒரு நார்மலான ஒரு தூண் போட்டு வடிவா சின்ன கோயில் மாதிரி கிடக்கு. எவ்வளியே மற்றும்படி ஒரு சின்ன இதெல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் வெயில செவிச்சு போட்டு வடிவாக இருக்குன்னு எல்லாம் பிடிச்சாண்டைக்கு ஒரு 4 மணிக்கு கிளம்பியில இருந்தால் பாதை இப்படியா போகுது மேலால் இது இப்படி இந்த பாதை எடுத்துருக்கணும் அவங்க. நாங்கள் அப்படியே எடுக்க போகிறோம். கோயில் இதுக்காம வரும் மூலஸ்தானம். இது நாங்கள் இது சுற்றி வரையில உள்ளிடா கட்ட போகிறீங்களோ? இப்போதைக்கு கட்டுற மாதிரில நிறைய காசில் வேணும். இந்த ஒரு வரியும் 2 வரியும் ஓட விட்டு அந்த சுவாமி சுற்றி வர்றதெல்லாம் கஷ்டமல்லோ. அப்போ இதுக்கு நிறைய இடம் கிடக்கு எங்களுக்கு, மட்டமான இடம். இப்போ நிதி ஒதுக்கீடு செய்தாக்கள் அரசாங்கமோ அல்லது இப்போ நிதியோடு ஒரு ஒதுக்கீடு ஒன்றும் இல்லை. இன்னும் கோயில் பதிவு செய்யலை இடைப்பட்ட காலத்தில். ஆரம்பத்தில் செய்தப்போ இந்த யுத்த இதுகளுக்குள்ளால அதெல்லாம் கைவிட்டாச்சு. இப்போ திரும்ப நாங்கள் நிர்வாகத்தை கூட்டி இப்போ தலைவரை எங்களை தான் போட்டுக்கிறாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து செய்தபடியாக இப்போ போட்டு இப்போ இந்த வேலை நடக்கு பதிவுக்கான காணிக்கு அனுமதி போட்டாச்சு. அப்போ காசு ஊர்களில் சேர்த்து தான் இந்த பாலை வேலையில் வெறும் உதவி செய்கிறாங்க. இந்த மடப்பள்ளியெல்லாம் செய்ய வேண்டி கிடக்கല്ലോ. எங்களுக்கு அப்படி ஒரு உதவியோட செய்ய வேண்டாம், நல்லா இருக்கும் கூட வேறால.
இப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பூசை நடக்குது. பின்னர் 3 மணிலேருந்து 4:30க்குள்ளே பூசை முடியும். நீங்கள்லாம் கஷ்டப்படலாம் சேர்த்து கண்டிருக்கிறீங்க நிதி சேர்த்து அவ்வளோ செய்து வந்தீங்கன்னா நான் இந்த மடப்பள்ளி அந்த முன்பத்தியை இறக்கி தூணை போட்டு அறையாக்கி எல்லாத்தையும் பூசி எடுத்து போட்டு இதுக்கு நாங்கள் முன்னுக்கு ஒரு மண்டபம் போடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இவ்விடம் முத்தையங்காட்டு பகுதியில் உள்ள சட்டைமலை ஆதி துர்க்கையம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் தலைவராக நான் மார்க்கண்டி யுவராசா இருக்கிறேன். இது கடந்த காலங்களில் நாட்டில் நடந்த அனர்த்தங்களால் கொஞ்சம் பின்தள்ளப்பட்டு நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் இருந்து தற்போது நிர்வாக அமைப்புகள் செய்யப்பட்டு இந்த புனரமைப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு இதுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஓரளவுக்கு நிதிகள் தருகின்றார்கள். நெல்லுதவி கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு மேலே நெல் சேகரித்து வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி 5000, 10,000, 2,000 இயன்ற அளவுக்கு மக்கள் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த கட்டட வேலைகளையும் மற்ற இந்த பாலத்துக்கிட்ட எங்களுக்கு 6.5 லட்சம் ரூபா எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 2 லட்சம் ரூபா கிடைக்கப்பட்டு அந்த 2 லட்சத்தில் நாங்கள் தூணை அமைச்சிருக்கிறோம். இனி அதுக்கு வீம் அடித்து அந்த மேலே பிளேட் செய்து தான் அந்த பாலத்தை ஒழுங்கு செய்யலாம். எங்கள்கிட்ட கோயிலின் சிறப்பு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பிற்பகல் 3 மணிக்கு தொடக்கம் 4:30-5 மணிக்குள்ளே பூசை நடக்கிறது. இந்த பூசையை நாங்கள் 57 பேருக்கு 15 லட்சம் 57 பூசையாளரை சேர்த்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு கிழமை பூசை கொடுத்துருக்குறோம். அவர்கள் செய்கிறார்கள், நல்லா செய்கிறார்கள். மற்றது குறித்த காலத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக தான் இந்த கோயில் இருந்தது. இது பாரம்பரிய முறைப்படியாக இந்த கோயிலில் பொங்கல் நடக்கும். 3 வளர்ந்து வச்சு மடப்பண்ணம் எடுத்து கத்தி நேர்ந்து பொங்கல் நடத்துகிற கோயிலாகத்தான் இப்போ வழிபாட்டு கோயிலாகத்தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆலயம் மேலும் சிறப்புற வேண்டி இருக்கின்றது. அதுக்கு எங்களுக்கு இந்த கட்டிடங்கள் அமைப்பதற்கு நாங்கள் முன்னுக்கு ஒரு மண்டபம் அமைக்க வேண்டி இருக்கின்றது. என்றால் மழை காலங்களில் மக்கள் நிற்க முடியாத ஒரு நிலைகள் ஏற்படும். இந்த ஆலயங்களில் உற்சவ காலங்களில் தூக்கு காவடிகள் கூட வர்றது, மற்ற காவடிகள் வர பார்த்தோம். அப்படி நிறைய நடக்கிறபடியால் நாங்கள் முன் மண்டபம் கொண்டு அமைக்க இருக்கிறோம். இந்த மண்டபத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதி தேவைப்படும். இந்த ஆலயத்தின் இந்த ஆதிதத்தின் அம்மன் மீது பற்று கொண்டவர்கள் இந்த நிதியை உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பர்கள் அந்த தொண்டர்கள் எங்களுக்கு தந்து உதவினால் நாங்கள் முன்னுக்கு விரைவாக ஒரு மண்டபத்தை அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தின் ஒரு வெளிப்படைத்தன்மை சகல கணக்குகளும் வைப்புகளும் வெளிப்படைத்தன்மையாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறது. இதனால் தான் இந்த ஆலயத்தில் ஒரு பற்று இருக்குது மக்களுக்கு. நாங்கள் எந்த கணக்காக இருந்தாலும் எந்த வரவாக இருந்தாலும் எந்த செலவாக இருந்தாலும் முடிப்பேருக்கும் வெளிப்படை தன்மையை அறிவிப்போம். அவர்களுக்கு அந்த வரவு செலவு அறிக்கைகளை கொடுப்போம். இதே போல் எங்களுக்கு இப்போ செய்ய போகிற எந்த உதவியாளராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் இந்த கணக்கறிக்கைகள்லாம் உடனே சமர்ப்பிப்போம், அறிவிப்போம். இப்போ எல்லா வசதிகளும் இருக்குதான நாட்டில். ஆனபடியால் இந்த நிதியை தாரதுக்கு யாராவது முன் செய்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்று இந்த ஆலய ஆதிதர்க்கன் அம்மன் கடாட்சம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் தந்த தம்பி அவர்களுக்கு நன்றியை கூறுகிறேன்.